ஆட்டுக்கால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் குழம்பு, போட்டி வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். 65 நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மசாலாலாம் போட்டு சாம்பார் வந்து நேற்று பொங்கலுக்கு வச்சு சாம்பார் மீன் இருக்குங்க, அதுதான் இன்றைக்கி வச்சு சரி. இப்போ நம்ம இதை தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். நல்லா இது வந்து ஒரு 5-6 சவுண்டாவது வரணுங்க இது. இப்போ நான் இதிலே தூள் போட்டு வச்சுட்டேன். தூள் அடுத்தது நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி இந்த தடவை அரைச்சி வைக்கல, நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். போட்டாச்சு. 2 தக்காளி போட்டுப்போம். நல்லா அதிலே நல்லா வந்து குழஞ்சிரும். இந்த இது கால் வேகிற மாதிரியே இது நல்லா குழஞ்சிடும். வெங்காயம் தக்காளி இப்போ அதிலே போட்டிருக்கேன். கறிப்பில் போட்டுப்போம். ரெண்டு கறிஜமாக சால்ட்டு. இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சோம். இது நல்லா வந்து ஒரு 6-7 சவுண்டாவது வரணுங்க. அப்போ தான் நல்லா வந்து கால் நல்லா பொசு நல்லா வேகும். என்னடா பாக்கெட்டில் இருந்து பார்க்காதீங்க, என்னதான் நம்ம வீட்டில் போட்டு குடித்தாலும் வெளியில் ஒரு டீ குடித்தா தாங்க அது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு டெய்லி எனக்கு வெளியில் டீ வாங்கிட்டு கொடுத்துருவாரு. டீ சொல்கிறீங்க, என்னதான் வெளியில் டீ குடித்தாலும் வீட்டில் டீ குடிக்கிற மாதிரி வராதுன்னு சொல்கிறது போக, ஆமாம், வீட்டில் டீ குடித்தா வெளியில் டீ குடிக்கணும்னு சொல்கிறீங்க. என்னதான் நம்ம வீட்டில் டீ குடித்தாலும் வெளியில் குடிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் வீட்டில் குடித்தாலும் வெளியில் குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாரு கிச்சன் மகனா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் வந்து நம்ம இது பண்ணி வச்சிடும், வேக வச்சோம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் எடுத்துப்போம். கால் ஆஹா செம்மையாக வந்துச்சுங்க. சும்மா பொசன்னு வந்துடுச்சு. சூப்பர். பாருங்கள், எலும்பெல்லாமே வைட்டிச்சு பாருங்கள். தோலெல்லாம் நல்லா வைட்டிங் நல்லா இதுவாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம இதை கொதிக்கிட்டோம். இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வேறு லெவல். இது நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதான் நம்ம காலுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். எடுத்து 2 நிமிஷம் கொதிச்சுன்னா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும். ஓ மை காட், சூடாக இருக்கு. எப்படி சூப்பராக இருங்க, வேற லெவல்.